இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கு பார்க்க போகிறோன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன பார்க்க போகிறோங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. தற்போது 2025 ஆண்டில் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் நாளை நாள் 27ஆம் தேதியாக வருது. அதே போல் தமிழ் மாத நாளை நாள் 5வது மாதமான ஆவணியுடைய 11ஆம் நாள், கிழமை நாளை நாள் புதன்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமான புதன்கிழமை கிடையாது, மிக மிக அபூர்வமான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன அபூர்வமான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தியானது வருது. ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் சதுர்த்தியானது வருது. இந்த நாளில் தான் விநாயகர் அவதரித்த தினமாக சொல்லப்படுது. அதனால் உலகமெங்கும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும். ஸோ விநாயகர் பிறந்த நாளை நாளில் விநாயகருடைய சக்தி அதிகமாக காணப்படும். அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் கிரகங்களிடையே நிறைய யோகங்கள் உருவாகுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன். விருச்சக ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்களால் தான் எல்லாமே நடக்கும். அதனால் கிரகங்களோட அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன். தெளிவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனடைங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கோ, அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய விதமாக நாளைய விநாயகர் சதுர்த்தியில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணுங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை பார்க்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை சூழ்ந்து இருக்கும். உங்கள் ராசிக்கு கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனை நாளையோடு முடிய வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பரிகாரம் செய்யுங்க. நாளையோடு உங்களுடைய பிரச்சனைகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் நாளை தினம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பரிகாரம் செய்வது நல்லது. ஆன்மீக ரீதியான ஒரு தாந்திரிக பரிகாரம் இது. இதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து நிச்சயம் மாறும். ஸோ பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி வழிபாடு வாங்க பார்க்கலாம். இந்த டைம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நீங்கள் நாளை நாள் மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்கிறதுக்கு முன்பு அல்லது வழிபாட்டுக்கு பின்பு இந்த பரிகாரத்தை செய்து விட்டால் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த பரிகாரத்திற்கு உங்களுக்கு தேவை எருக்க இலை. முக்கியமாக 3 பிரச்சனைகளை எடுத்துக்கொள்ளுங்க. அதனால் 3 எருக்க இலையை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா பிரச்சனைகளையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு இலை, அப்போ 3 பிரச்சனைக்கு 3 இலை. அந்த எருக்க இலையில் ஒரு வரியில் உங்களுடைய பிரச்சனைகளை எழுதுங்க. நீல நிற பேனா, ஸ்கெட்சு எதை பயன்படுத்த வேண்டும் என்றாலும் பிரச்சனையை மட்டும் எழுதுங்க. கடன் நீங்கணும், வறுமை நீங்கணும், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கணும், எதிரி தொல்லை விலகணும், நோய் நொடி விலகணும், இப்படி உங்களை விட்டு எந்த பிரச்சனை விலக வேண்டுமோ அந்த பிரச்சனையை அந்த எருக்க இலையில் எழுதி கொள்ளுங்க. பிரச்சனைகள் எழுதிய அந்த இலையை உங்கள் உள்ளங்கையில் வைத்து கொண்டு விநாயகரை மனதார நினைத்து இந்த பிரச்சனை இன்றோடு என்னை விட்டு விலக வேண்டும் என்று விநாயகர்கிட்ட பிரார்த்தனை வைங்க. பிறகு அந்த இலையை ஒரு தட்டின் மீது அல்லது மண் அகல்விளக்கின் மீது வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து அந்த இலையை கொளுத்து விடுங்க. ஒவ்வொரு இலையும் தனித்தனியாக வைத்து ஒரு கற்பூரத்தை வைத்து எரிக்க வேண்டும். 3 இலைகளை ஒன்றா எரிக்கக்கூடாது. தனித்தனியாக எரித்து அந்த சாம்பலை உடனடியாக வீட்டிலிருந்து வெளியில் தூக்கி போட்டு விட வேண்டும். உங்களை விட்டு விலக வேண்டிய பிரச்சனை மட்டும்தான் இந்த இலையில எழுதி நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும். இதை தவிர நல்ல விஷயங்கள் எழுதி நெருப்பில் போட்டு பொசுக்கி விடக்கூடாது. உதாரணத்திற்கு செல்வம் சேர வேண்டும், நகைகள் சேர வேண்டும், பணக்காசு வேண்டும், இந்த மாதிரி எழுதி எரிக்கக்கூடாது. நம்ம விட்டு வெளியேற வேண்டிய கஷ்டங்கள் எழுதினால் போதும். சில பேருக்கு தீய பழக்கம் இருக்கும். அந்த தீய பழக்கங்கள் விலக வேண்டும் என்று இந்த இலையில எழுதலாம்.
வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் இப்படியெல்லாம் எழுதி எரிக்கக்கூடாது. இந்த தினம் உங்கள் கஷ்டங்களை எருக்க இலையில் எழுதி கற்பூர தீயில் போட்டு எரித்து விட்டால் நீங்கள் எழுதிய அந்த கஷ்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எழுதிய நாளையிலிருந்து அந்த நொடியிலிருந்து உங்களை விட்டு விலகிவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. எருக்க இலை பெரும்பாலும் நாளை நாள் எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கிறது அரிதி என்றால் இன்றைக்கே பூக்கடைக்காரர்கள்ட்ட சொல்லி வாங்கி வைத்துக்குங்க. இந்த இலையை வாங்கி வைத்து நாளை நாள் பரிகாரத்தை செய்வது சிறப்பு. நம்பிக்கை இருக்கிறவங்க நான் சொன்ன எளிமையான ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை விநாயகர் சதுர்த்தி நாளை நாள் செய்து பலன் பெறுங்க. ஸோ இதுதாங்க பரிகாரம். இப்போ உங்களோட ராசிக்கு கிரகநிலைகளால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ கிரகநிலைகளால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடைங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆவணி மாத வளர்பிறை சதுர்த்தியான இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சரிக்கிறார். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகிறது. எனவே நாளையிலிருந்து உங்களுக்கு தொட்டது துளங்கும். இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து தொழில லாபம் கிடைக்கும். வெற்றி செய்திகள் வீடு தேடி தானாக சேரும். இடம் பூமி சேர்க்கையோ எடுத்த காரியங்களில் வெற்றியும் கிடைக்கும். பொது வாழ்வில் உங்களுக்கு புகழ்கள் பரவும். வருமானம் பெருக வலிமைத்து கொள்வினும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க. குடும்பத்தில் எதிர்பார்த்த சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல விதமாக முடியும். நாடாளும் நபர்களுடைய நட்பால் புதிய திட்டங்கள் தீட்டி வெற்றி காண்பீங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது. இதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி 5ஆம் தேதி அன்னைக்கே கடகராசிக்கு சுக்கிரன் வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக வாகன யோகம் முதல் வளர்ச்சி தரக்கூடிய யோகம் வரை அனைத்தும் சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்கள் அத்தனை பேருக்குமே வேலை கிடைக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். ஏன்னா புத சுக்கிர யோகமானது உருவாகுது. இதனால் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு தானாக சேரும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் நின்று பொருளாதார நிலை உயர வழிவகுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை இந்த கிரக மாற்றத்தால் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஆவணி 9ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு புதன் வந்துட்டார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன். லாபாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இப்போ சஞ்சரிப்பது அற்புதமான நேரம் என்று சொல்லலாம். தொழிலில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். கிளை தொழில்கள் தொடங்கவோ முயற்சி செய்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகும். செய்யக்கூடிய முயற்சி கைகூடும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ முடியும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்தபடியே உங்களில் சிலருக்கு சுய தொழில் செய்யக்கூடிய சூழல் உருவாகும். உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி கைகூடும். இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். அதுக்கான நேரமாக இனி உங்களுக்கு காலம் அமைய போகுது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். ஸோ இந்த கிரகத்தால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து கரெக்டாக விநாயகர் சதுர்த்தி முடிந்து ஆவணி 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு செவ்வாய் வர இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 6வது இடத்துக்கு அதிபதியாக இருப்பவர் செவ்வாய். அவர் 12வது இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். வருமானம் உயரும். வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனை மேலோங்கும். ஆக மொத்தம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகார அந்தஸ்து இந்த இதிலிருந்து கிடைக்கும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அதை விரிவு செய்யக்கூடிய முயற்சி கைகூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகள் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க.
கலைஞர்களுக்கு புகழ் கூடும், மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும், பெண்களுக்கு வரன்கள் வாசல் தேடி வரும். அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவான நேரமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு நாட்கள் இருக்க போகுது. ஸோ இதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த தகவல்களை தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.